ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆம்லா நாட்டுனா இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் முடிச்சுன்னு சொல்லுவேன் இல்லையா, அதுதான். ஸோ ஆம்லா நாட் ப்ளஸ் நார்மல் நாட்டும் ரெண்டு மிக்ஸ் ஆகி தான் வரும் த்ரோட் பேக். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கம்மா, எப்படி போட்டிங்க? அது க்ரீன் கலரில் ஒரு ரோல் ஒயர் வாங்கியிருக்கிறோம். அதை வந்து 6 ஸ்கேல் கட் பண்ணிக்கிறோம். ஓகே, 6 ஸ்கேல் ஃபஸ்ட்டு ஒயர். ஆமாம், இது பேஸ் வந்து நார்மல் பேஸ் போட்டு மேலே ஆம்லா நாட்டும் நார்மல் நாட்டும் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ்டாக வரும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து 6 அடி சொன்னீங்க இல்லையா, எவ்வளோ ஒயர் கட் பண்ணணும்? 20 ஒயர் கட் பண்ணணும். ஓகே, அந்த ஒயரை வச்சு அளந்து 20 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நார்மல் பேஸ் வச்சு தான் போட போகிறோம். ஆமாம். ஸோ இதே மாதிரி 20 ஒயர் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நாட் நம்ம போட போகிறோம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாட் எப்பவும் போல் போட்டுக்கிறோம், நார்மல் நாட். ஓகே, இந்த மாதிரி பாதியை விட்டு மடிச்சு எடுத்து அதுக்குள்ளே போட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட போகிறோம் இல்லையா? ஓகே, க்ரீன் கலர்லேயே ரன்னிங் ஒயர் எடுத்து கட் பண்ணி வச்சு அந்த க்ரீன் கலர் ஒயரில் போடுறோம். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாட் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதே மாதிரி அது ஈவன் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா நாட்டையும் போட்டுருவோம். ஓகே, மற்ற எல்லா நாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி போட்டுக்கிறோம். ஆமாம், எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணி 20 ஒயரும் ஜாயின் பண்ணிக்கணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் ரெடி ஆகும் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது நாட் போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 2 லைனும் போட்டோம். ஓகே, ஃபஸ்ட் லைன் முடிக்கும் போது நான் வீடியோ எடுக்கல, செகண்ட் லைன் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம 8 லைன் போடுறோம். 8 லைன் இதை சென்டர் லைனை வச்சு அந்த சைடு 4, ஒரு சைடு 3, மொத்தம் 8 லைன் போட்டாச்சு. ஓகே, ஸோ மொத்தம் 8 லைன் பேஸ் இல்லையா? ஆமாம். 20 ஒயரும் ஜாயின் பண்ணி 8 லைன் நம்ம போட்டுட்டோம். அவ்வளோதான். மேலே கூட வளர்ந்து வரக்காக அடுத்த லைன் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா? ஒரு கார்னர்லேருந்து இந்த க்ரீன் கலர் ஒயர் அளவு இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த அளவு அளந்து விட்டுட்டு நம்ம நார்மல் நாட் போடுறோம். நார்மல் நாட்டு தானா? ஆமாம். ஓகே, வேறு செகண்ட் கலர் ஒயர்லேருந்து மேலே அந்த 8 லைன் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாட் போடுறோம். அந்த பக்கத்தில் இருக்கிற க்ரீன் கலர் ஒயர் அளவே விட்டு மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கிறோம், கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லையா? நம்ம நார்மல் நாட் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு 4 நாட் போடணும். 4 நாட்டா? ஆமாம். ஓகே, 4 நாட் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். செகண்ட் நாட் இல்லையா? நெக்ஸ்ட்டு தேர்ட் நாட் போடுறோம். ஆமாம். இது ஃபோர்த் நாட்டா? இப்போ 4வது நாட் போடுறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதுக்கப்புறம் அந்த ஒயர் அளவை விட்டு கட் பண்ணிடணும். அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவு அளந்து க்ரீன் கலர் இருக்குதுல்ல பக்கத்தில், அந்த க்ரீன் கலர் ஒயரோட அளவு ஆரஞ்சு கலர் லென்த்து அளந்து விட்டுட்டு அதை கட் பண்ணி விட்டுறோம். ஆரஞ்சை கட் பண்ணி விட்டுறோம். மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இருந்தே ஆரஞ்சு ஒயரை ஜாயின் பண்ணுறோம் அடுத்த நாட்டிலிருந்து. ஓகே ஓகே, இந்த க்ரீன் கலர் ஒயர் அளவை விட்டு ஆரஞ்சு கலர் மறுபடியும் இதில் ஜாயின் பண்ணுறோம் அடுத்த ஒயர்லேருந்து. ஸோ எந்த க்ரீன் ஒயர் நம்ம விடுறது இல்லை, எல்லாம் கண்டினியூஸாக ஆரஞ்சு கலரில் நார்மல் நாட் போடுறோம். ஆமாம். என்ன பண்ணுறோன்னா 4 நாட் போட்டுட்டு அப்புறம் அந்த அளவு விட்டு கட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ தான் மேலே டிசைன் வருமா? அதுக்காக தான் இப்படி பண்ணுறீங்களா? ஆமாம். அந்த ஆரஞ்சு ஒயர் ரெண்டு ஈவன் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே ஓகே, ஈவன் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி விட்டு சரி பண்ணிக்கிறோம். ஓகே, எப்பப்பெல்லாம் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த வேலை பண்ணணும் இல்லை? ஓகே, அடுத்து இதே மாதிரி இன்னும் 3 நாட் போடணும். செகண்ட் நாட்டு அதே மாதிரி இன்னும் 2 நாட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா?
இதே மாதிரி எல்லா பக்கமே நீங்கள் 4 நாட் போட்டு கட் பண்ணிடுவீங்களா அந்த லைன் ஃபுல்லாக? ஆமாம், இந்த ஒரு லைன் தான் அப்படி வருமா? ஒரு லைன் ஃபுல்லாக. ஓகே ஓகே. இப்போ 4th நாட் போடுறோம். எல்லா ஒயர்லையும் நவ்வாலாக ஜாயின் பண்ணிக்கணும். ஆரஞ்சு கலர் ஒயரில் 4 நாட் போட்டு அதே அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும் ஃபுல்லாக. ஓகே. நம்ம அதனால தான் 20 எடுத்துங்காட்டி கரெக்டாக வருங்கிறீங்க. ஆமாம், ரெட்டைப்படையில் தான் எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ பாரு எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் ரெண்டையும் சேர்த்தி ஒரு நாட் போட்டுக்கிறோம். நார்மல் நாட் போட்டுக்கிறோம். அந்த 2 ஆரஞ்சு கிராஸ் ஆகுது இல்லையா? ஆமாம். இப்போ போடுற இடம் தான் கார்னர் திருப்புறது. ஓஹோ, ஓகே ஓகே. இப்படி போட்டாவே அது கார்னர் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். இந்த 2 ஆரஞ்சு ஜாயின் பண்ணால் கார்னர் திரும்பின மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பு. அடுத்து இதே மாதிரி இந்த சைடு 2 ஆரஞ்சும் எடுத்து ஒரு நாட் போட்டணும். எந்தெந்த இடத்துலலாம் 2 ஆரஞ்சு நீட் ஆகுதோ, ஆமாம், ஜோடியாக வர்றப்ப அந்த இடத்துல ஒரு நாட் போட்டணும். ஓகே ஓகே. ஒரு நாட், நார்மல் நாட் இல்லையா? இங்கே வந்து நார்மல் நாட், ஆரஞ்சு கலரில் நார்மல் நாட். இப்படி போட்டிங்கன்னா இப்போ பாருங்க ஏசோஸாக இருக்குல்ல, அது மேலே போயிடுச்சு. அது அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். அப்போ தான் டிசைன் வருமா? ஆமாம். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து நம்ம ஆம்லா நாட் போடுறோம். அதுக்கு ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலரில் எடுத்து இப்படி மடித்து வச்சுக்கிறோம். அடுத்த கீழே இருக்கிற ஒயர் எடுத்து லூஸாக சுற்றி வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஒயர் எடுத்து டைட்டாக கொஞ்சம் சுற்றி வச்சுக்கிறோம். அடுத்து இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து அது மேலே போட்டுக்கிறோம். இந்த ஒயர் எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடுறோம். அதுக்கு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்லையும் போட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதானா? இப்போ வந்து இந்த ஒயரெல்லாம் டைட் பண்ணோம்னா ஆம்லா நட் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரன்னிங் ஒயரில் ஒரு லூப் எடுத்துக்கணும். மிச்சம் அங்கே இருக்கிற 2 ஒயர்லேருந்து 2 லூப் எடுத்து போடணும். அப்படி தான் சொல்ல வரீங்க? ஓகே. ஆம்லா நட் ரெடி. ஃபஸ்ட்டு ஆம்லா நட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தெளிவாக சொல்லுவாங்க பாருங்க, மறுபடியும் சொல்லுங்க மம்மி. இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம ஒரு நார்மல் நட் போடுற மாதிரி இப்படி மடக்கி வச்சுக்கிறோம். அதுக்கு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி லூஸாக சுற்றி வச்சுக்கிறோம். 2 லூப் இருக்கு இல்லையா? அடுத்து அதுக்கு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து 3வது ஒயர் எடுத்து டைட்டாக ஒரு சுற்றி வச்சுக்கிறோம். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் மடக்கி வச்சோம்ல ரன்னிங் ஒயர், அதை எடுத்து அது மேலே 2 ஒயருக்கு மேலே இப்படி போட்டுக்கிறோம். வச்சுக்கோ சும்மா மேலே. அதுக்கு அடுத்து மடக்கி வச்ச ஒயரை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்லையும் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து எல்லா ஒயர்களையும் டைட் பண்ணனா ஆம்லா நட் வந்தாச்சு. இவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அது டைட் பண்ணும்போது கரெக்டாக டைட் பண்ணணும். இல்லைனா அந்த ஆம்லா நாட்டுக்கும் செகண்ட் போடுற ஆம்லா நாட்டுக்கும் ரொம்ப லூஸாக கேப் வந்துடுவாங்க பாருங்க. இப்போ கொஞ்சம் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை? ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து டைட் பண்ணி விட்டுட்டு இந்த க்ரீன் ஒயரும் என்ன பண்ணணும்னா அந்த ஆரஞ்சு ஒயருக்கு அடியில் போட்டு எடுத்துக்கிறோம், அடியில் விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 ஆம்லா நட் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இந்த ரன்னிங் ஒயர் வருதுல்ல க்ரீன், ஆமாம், அதை வந்து அந்த ஆரஞ்சு ஒயருக்கு அடியில் கொண்டு வரணும். இது இல்லை இப்படி போடக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி நாட் போட்டு போகக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? இப்போ வந்து அடியில் அந்த நாட்டுக்கு நம்ம நார்மல் நாட்டு ஏற்கனவே போட்டு வச்சிட்டோம். அந்த நாட்டுக்கு அடியில் விட்டு வெளியில் எடுத்துக்கணும். அங்கே எதுவும் பண்ணுறது இல்லை. வெளியில் எடுத்து இந்த சைடு இந்த 4 க்ரீன் ஒயர் இருக்குதுல்ல, இதில் வந்து நம்ம ஆம்லா நாட் போட்டுக்கிறோம். 2 ஆம்லா நாட் வரும். ஓகே, இப்போ பாருங்க, ஜஸ்ட் நீங்க அந்த நாட்டுக்கு உள்ள விட்டு எடுத்துக்கிறீங்க. வெளியில் எடுத்துக்கிறோம். அந்த ஒயரை கொண்டு வந்துக்கிறோம். அடியில் வந்து வெளியில் எடுத்துக்கணும். அந்த இடத்துல வேறு எதுவுமே பண்ணுறதில்ல நீங்கள். இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை மடக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து ஒரு சுற்றி லூஸாக வச்சுக்கிறேன். 2வது ஒயர் எடுத்து டைட் ஒரு சுற்றி வச்சுக்கிறேன். ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே இப்படி போட்டுக்கிறோம் அந்த 2 ஒயருக்கு மேலே. அடுத்து ஃபர்ஸ்ட் ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போட்டு எடுத்துக்கிறோம். அடுத்து 2வது ஒயரை 2 லூப்லையும் போட்டு எடுத்து டைட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், நம்மளோட ஆம்லா நாட் ரெடி. ஸோ டைட் பண்ணுறது நீங்கள் கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க பார்த்து. ரொம்ப ஓசா அன்னிவனா நீங்கள் டைட் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக டைட் பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ஷேப் கரெக்டாக வரல. ஏன் மம்மி? அது 3 ஒயரையும் முடிச்சு இழுத்தாவே சரி டைட் ஆயிடும். ஓகே, அடுத்தது அதே மாதிரி தான். இது ஒயர் வந்து 2 ஆரஞ்சு ஒயருக்கு அடியில் வந்துருக்கு இந்த க்ரீன் ஒயர். இதே மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடும். அந்த இடத்துல நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்த ஆம்லா நாட் ரன்னிங் ஒயரை மடக்கி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒயரை ஒரு சுற்றி வச்சுக்கிறோம். 2வது ஒயரையுமே டைட்டாக சுற்றி வச்சுக்கிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்து அது மேலே போட்டுக்கிறோம். 2 ஒயருக்கு மேலே வச்சுக்கிறோம்.
ஃபஸ்ட் ஒயரோட ஒரு லூப், ரெண்டாவது ஒயர் எடுத்து 2 லூப்லையும் போட்டு விட்டு இழுத்துக்கிறோம். அவ்வளோதான். அட்ஜஸ்ட் பண்ணோம்னா டைட் பண்ணோன்னா ஆம்லா நாட் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன இந்த பண்ணணும், ரன்னிங் ஒயரை அந்த ஆரஞ்சு நாட் 2 ஒயருக்கும் அடியில் கொண்டு வந்துடணும். இப்போ நீ ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு நாட் போட்டுட்டு அதே மாதிரி இந்த ஸ்டெப் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஃபுல்லாக இதே மாதிரி போட்டாச்சு. ஒரு லைன் வந்தாச்சு நம்மளுக்கு. ஓகே, 2 ஆம்லா நாட், ஒரு நார்மல் நாட் வந்துருக்கு. ஓகே, அடுத்து பாரு, இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு இதில் போடுறோம். அந்த ஒயரை கீழே தள்ளி விட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஆம்லா நாட்டில் இப்போ போடுவீங்க. ஆமாம், அது 2 ஒயரை கீழே தள்ளி விட்டு லூஸ் பண்ணி மேலே இழுத்துட்டுக்கிறோம். இந்த ரன்னிங் ஒயரை மடித்து அது ஒரு லூப்பில் போட்டு அந்த மேலே போடுற ஒயரை எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வெளியே எடுத்துக்கிறீங்க, அடுத்த லைனுக்காக எடுக்கிறீங்க இல்லையா? அடுத்து இந்த 2 ஒயர் கிரீன் ஒயர் மட்டும்தான் நம்ம ஆம்லா நட்டு போடுறோம். அந்த ஆரஞ்சு ஆம்லா வர்றது இல்லை இல்லை? ஆமாம், 2 ஒயரும் மிக்ஸ் ஆகி வர இடத்துல நம்ம போடக்கூடாது. ஆம்லா நாட்டு இந்த ஒயரில் ஒன்று போட்டு எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ இந்த 2 ஒயரும் மிக்ஸ் ஆகி வர இடத்துல நாம் நார்மல் நாட்டு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் லைனில் வந்து நம்மளுக்கு 2 ஆம்லா நாட்டும் ஒரு நார்மல் நாட்டும் கிடச்சிது. அடுத்த லைனில் நம்மளுக்கு ஒரு ஆம்லா நாட், 2 நார்மல் நாட் கிடைக்கும். பாரு, இந்த 2 மிக்ஸ் ஆகி வருது இல்லையா? ஆமாம். இந்த இடத்துல நம்ம நார்மல் நாட்டு தான் போடணும். ஆரஞ்சு வர இடத்துலலாம் நார்மல் நாட், க்ரீன் மட்டுமே இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு ஆம்லா நாட். ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க, அங்கே ஒரு ஆம்லா நாட் போட்டுட்டு ஆமாம் அந்த 2 நாட்டுக்கு பின்னாடி ஒயர் எடுப்பீங்களா? 2 ஆம்லா நாட்டு, மேலே ஒரு ஆம்லா நாட்டு வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஒயரை அந்த 2 அடியில் விட்டு எடுத்து இந்தல கொண்டு வந்துடுறோம். கரெக்ட் மம்மி, 2 நார்மல் நாட்டுக்கு பின்னாடி எடுக்கணும். கரெக்டா? ஆமாம், 2 நார்மல் நாட்டுக்கு அடியில் விட்டு எடுக்கிறோம் ரன்னிங் ஒயரை. இப்போ நம்ம ஆம்லா நாட்டு போடுறோம். கீழே இருக்கிற 2 ஆம்லா நாட்டுக்கு மேலே ஒரு ஆம்லா நாட்டு வந்து உட்காருது. ஓகே ஓகே. இப்போ பார்த்தா முன்னாடி போட்ட லைனில் 2 ஆம்லா நாட்டு, இப்போ போடுற லைனில் ஒரே ஆம்லா நாட்டு, ஒரு ஆம்லா நாட், 2 நார்மல் நாட்டு வரும். ஓகே ஓகே. நார்மல் நாட் வந்து நம்மளுக்கு கிராஸ் கட் நாட் வர மாதிரி போட்டுக்கிறோம். வார், நம்மளுக்கு இப்படி அழகாக வந்துருக்குது. 3 வந்துருக்குது. ஓகே ஓகே. இந்த க்ரீனை அடியில் விட்டு வெளியில் எடுத்து இந்த 2 மீட் அதில் க்ரீன் ஒயரு அந்த இடத்துல நம்ம ஆம்லா நட் போட்டுக்கிறோம். சேம் கலர் மீட்டாக வர இடத்துல ஆம்லா நட். ஸோ இதே மாதிரி லைனாக பின்னிட்டே வரும். இப்போ பாரு, நம்மளுக்கு 4 ஆம்லா நாட்டு கிடச்சிருக்குது. ஓகே, அந்த 4 ஆம்லா நாட்டையும் சுற்றி கவர் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி நார்மல் நாட்டு வருது. இதே மாதிரி தான் ஃபுல்லாக வரும். ஓகே ஓகே. டிசைன் நல்லா இருக்குல்ல? ஓகே. இப்போ நார்மல் நாட்டுக்கும் ஆம்லா நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரொம்ப திக்காக இருக்கும். ஆம்லா நாட்டு பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், உறுதியாக இருக்கும். நிறையா லைஃப் வரும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை மம்மி? இந்த கூடை வந்து நம்மளுக்கு லஞ்ச் பேக்குக்கு அழகாக இருக்கும். லஞ்ச் கூடையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து நார்மல் போட்டிருக்கோம்ல, அதுலேயும் நம்ம வந்து ஆம்லா நாட் போட முடியுமா? ஆம்லா நட் ஈஸியாக போடலாம். ஆனால் பிகினர்ஸ் இருக்கலாம், ஆம்லா நட் போட்டு பேஸும் போட்டு மேலேயும் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாம் வந்து பேஸ் நார்மல் போட்டு மேலே ஆம்லா நட் வர்றது ரொம்ப ஈஸி. அது ஓகே, டிசைன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஹேண்டில் வச்சுட்டோம். எங்களோட பேஸ்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நம்மளுக்கு 1.5 ரோல் தான் செலவாயிருக்கு. ஓகே, ஸோ நல்லா கான்ட்ராஸ்ட் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் வந்து ஆம்லா டிசைனுக்கு நல்லா மேட்ச் ஆகும் அந்த கலர், அதனால் நாங்கள் அதை எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.